ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, முட்டைக்கோஸ் கூட்டு பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி சுலபமாக செய்யலான்றத பார்த்துடலாம் வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம அருமையான ஒரு முட்டைக்கோஸ் கூட்டு தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யலான்றத பார்த்துடலாம். அதுக்கு நான் அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ நான் ஒரு 250 கிராம் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா இது போல் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பை ஆட் பண்ண அப்புறமா அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி வச்சு ஒரு 3 விசில் வர வரைக்கும் அதை விசில் விட்டுடுவோம். இப்போ நம்ம தேவையான பொருள் என்னென்ன எடுத்து வச்சுருக்கோன்னா, 2 வெங்காயத்தை நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. சின்னதாக நறுக்கிக்கோங்க. தக்காளி ஒன்றையும் சின்னதாக நறுக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாவையும் கட் பண்ணிக்கோங்க. 5 பல் பூண்டை நசுக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிடலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உளுத்தம்பருப்பையும் போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சு வரும்போது நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்த அப்புறமா இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட நிறம் கொஞ்சம் மாறுற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கிப்போம். இப்போ நம்ம கடலைப்பருப்பை நல்லா விசில் விட்டு எடுத்தாச்சு. பாருங்க, நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதில் என்ன தண்ணி சேர்த்துருக்கேன்னா, கொஞ்சமாக தேங்காவை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் அரைச்சி வச்ச ஜாரில் இருக்கிற தண்ணியை மிக்ஸ் பண்ணி தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். வெங்காயத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா இது போல் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின அப்புறமா இது கூட நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி, பச்சை மிளகாய், நசுக்கி வச்சிருக்க 5 பல் பூண்டு, இது எல்லாமே நம்ம இது கூட சேர்த்து நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இது எல்லாமே வதக்கி தான் சேர்க்க போகிறோம் குக்கரில். அதனால் கோஸையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கோஸ் ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை குக்கரில் தான் விசில் விட போகிறோம். ஆனாலும் வதக்கிட்டு நம்ம செஞ்சோன்னா அதோட டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்துக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் இது நல்லா வேகட்டும். கோஸ்லேருந்தே நமக்கு தண்ணி விடும். ஆனால் இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்துச்சுனாவே போதும். இப்போ நம்ம இதை அப்படியே குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம குக்கரில் பருப்பை விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம். அது கூடவே இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வேற எக்ஸ்ட்ரா நம்ம எதுவும் சேர்க்கல. ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் நம்ம போட்டிருக்கோம். அதனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். இப்போ இதோடு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம மூடி போட்டு மூடி 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது 2 விசில் வந்த அப்புறமா நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ப்ரெஷர் நல்லா அடங்கின அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை மறுபடியும் கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதை நம்ம ஆட் பண்ண அப்புறமா ஆல்ரெடி நான் சொன்னல, நான் தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு அந்த தேங்காவை நம்ம இது மேலே தூவி விட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் இது மேலே நம்ம தூவி விட்டுடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான், கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது சரியாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ இதை நம்ம சாதத்துக்கு இந்த கூட்டை நம்ம வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். சூப்பராக ரெடியாக இருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.